அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு என்ஆர் ப்ளாக்ஸ். நம்ம நேற்று ஹவுஸ் டிரைவர் முறை பற்றி ஒரு குட்டி கதைன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை, ஒரு நாள் வாழ்க்கை எப்படி போகுது? காலையில் எழுந்ததுலேருந்து தனக்குரிய வேலையை செய்யாட்டியும் அடுத்த குடும்பத்துக்கு ஆண்டி ஆடுற வாழ்க்கை சிறவாகுது இல்லையா? இதில் என்னச்சுன்னா, காலையில் எழுந்த உடனே பிள்ளைகளை மஜா விட்டுட்டு மருத்துவமனைக்கு போகிறோம்லாம் போயிட்டு அவருடைய கஃபையில் கொண்டு ஆஃபீஸுக்கு விட்டுட்டு வந்துட்டு போகிற வார வழியில் அந்த ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் ஜாம், எவ்வளோ ரோட் பிளாக்குகள், அங்கே ரோட்டை மறைச்சிட்டு போனாலும் அப்படி போகணும் இப்படி போகணும் போயிட்டு வந்துட்டு அவரை போயிட்டு விட்டுட்டு வர டைமில் எவ்வளோ டைம் ரஷ் எடுத்து ரஷ் ஆகி வருவார். வந்துருந்துட்டு அவர் மைண்டில் எவ்வளோ ரஷ் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ அந்த அளவான ப்ளாக் இங்கே அளவான அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான ப்ளாக்கில் வந்துட்டு இருப்பார். வந்துட்டு ரூமில் கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு டீ ஒரு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த கோல் வரும். மேடம் கோல் அடிப்பா, விட்டுட்டு வந்துட்டியா? அவன் வந்துட்டேன். என்ன மேடம் என்ன சொல்லுவா? எல்லாம் சொல்லியாரா தா போயிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணுவார். போயிட்டு மேடத்தை கூட்டிட்டு போவார். போயிட்டு வீட்டுக்குரிய சாமான் வாங்கிட்டு வருவார். வந்துட்டு திரும்ப அவருக்குரிய சாப்பாடு சமைக்கிற டைமில் சாப்பாடு சமைக்கிறதுக்கு சில சாமான்களை பொருட்களை வெட்டி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும்போது கோல் வரும். திரும்ப போவார். மேடத்தை கூட்டிட்டு போயிட்டு வருவார். வந்து சாப்பாடு சமைச்சிட்டுப்பார். நம்ம சாப்பாடு சமைச்சு முடிஞ்சிடும். சாப்பிட போகிற அந்த சாப்பாடை பீங்கானில் போட்டு சாப்பிட்ற அந்த டைமில் திரும்ப கோல் வரும். திரும்ப போவார். போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சாப்பிட்றதுக்கு கூட அந்த டிரைவருக்கு மனசு வராது. சாப்பாடு சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற டைம் கோல் வந்து அவருக்கு அந்த அந்த டைமில் அந்த மனசில் எப்படி இருக்கும், எப்படி ஒரு டென்ஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு பதட்டம், எப்படி அந்த ஒரு அந்த நினப்பு எப்படி இருக்கும் அவர் மனசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படிலாம் டைம் இல்லாமல் ஓடி இருக்கிறவர் அப்போ வந்துடுவார். டக்குன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சரி, பசிக்கு சாப்பிடாட்டியும் கொஞ்சமாக சரி, ருச்சிக்கு சாப்பிடாட்டியும் கொஞ்சம் பசிக்கு லைட்டாக அப்படி சாப்பிட்டுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். அடுத்த கோல் வரும். போயிட்டு விட்ட பிள்ளைய மசாட்டி எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் வந்துட்டு திரும்ப ஈவினிங் வந்துட்டு கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வருவார். வீட்டை கப்பியில் கொண்டு ஏற்றிட்டு வருவார். எப்படி இருக்கும் திரும்பி மாறி பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்ப கோல் வரும். திரும்ப போவார். டின்னர் சாப்பிட டைம் கிடைக்காது. போய் விட்டு போட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைமில் ஒரு வலி உடம்பு ஒருத்தன் இந்த வீட்டு அந்த கவலை இந்த கவலை, 1000 டென்ஷன் 1000 ப்ரெஷரில் ஓடிட்டு இருப்பார் மனுஷன். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு நைட் ஆகினாலும் 12 மணி ஆகினாலும் கூட அவரோட வேலை கன்ஃபார்ம் இத்தனை மணிக்கு முடியுன்றது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு வேலை. ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை